ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு அப்புறம் எங்கள் அண்ணா 3 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சூஸ் பண்ண இடம் தான் இந்த திருச்சியில் லொக்கேட்டாக இருக்க உச்சிப்பிள்ளையார் கோவில். சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பஸ் ஏறி கிளம்பி போனால் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் மாற்றி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டே சத்திரம் பஸ் ஸ்டாண்டா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு இல்லைடான்னு சொல்லி அதுக்கப்புறம் தாங்க மறுபடியும் பஸ் ஏறி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தேன். அப்புறம் பேசினபடி அண்ணனும் வந்துட்டார். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்தது. ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு அண்ணா கேட்டார். நான் வேணான்னு தான் சொன்னேன். என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, டேய் கொடுக்கும்போதே வாங்கி சாப்பிட்டுக்கோண்டா அப்படின்னா. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் என்ன நடராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை நோக்கி நாங்களும் படியேற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது படி ஏறுறதுக்கு. பின்னாடி பேக் வேற மாட்டியிருந்தேன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ ஓகே, சரி ஒரு நாள் தானே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏற வேண்டியதான் அப்படின்ட்டு ஏறியாச்சு. ஒரு வழியாக ஏறி ரீச் ஆகிட்டோம். எங்கே பார்த்தாலும் இந்த கோவில்னாலே குரங்கு தான் இருக்க போலங்க. குரங்கு சேட்டை தாங்க முடியல. டாப் வியூ மஸ்ட் வாட்ச், அருமையாக இருந்தது. டாப் வியூ மேலேருந்து பார்த்தா அப்படியே திருச்சி சிட்டி ஃபுல்லாக தெரிஞ்சது. சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அண்ணா அப்புறம் என் ஃப்ரெண்டு ஆளால் மாற்றி நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் என்ன பிள்ளையரப்பாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க.